வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம 2 நாளாக சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ராகி கொழுக்கட்டை. இந்த ராகி ப்ரிப்பரேஷன் வச்சு நீங்கள் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க, ஆனால் கொழுக்கட்டை நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேர்க்கடலை, வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் இந்த ராகி மாவுலாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் ராகி கொழுக்கட்டை. இதை தொடர்ந்து கோகனட் மலாய் பர்ஃபி. இந்த தேங்காய் பர்ஃபி சொன்னேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பால்லாம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான ஜூஸியான ஸ்டைலில் ஒரு மலாய் பர்ஃபி பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து காராபூந்தி ரெகுலராக வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த காராபூந்தியில் ஸ்பெஷல் என்னன்னா, கொஞ்சம் அவுல், கொஞ்சம் சக்கரை பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு காரசாரமாக கொஞ்சம் லைட்டாக இனிப்போட கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? ராகி மாவு 1 கப்பு, வேர்க்கடலை 200 கிராம், நாட்டு சர்க்கரை 50 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 3-4 டேபிள் ஸ்பூன், உப்பு பிஞ்ச், அதாவது சிறிதளவு. இதாங்க ராகி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, ராகி கொழுக்கட்டை. நீங்கள் நார்மலாக வீட்டில் அரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ராகி மாவு வச்சு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப்பு மாவுக்கு 1.25 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி, நெய், உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக கொதி வர டைமில் இந்த ராகி மாவு போட போகிறோம். கொதிக்க விட வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருந்தால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா, அப்போ தான் இந்த ராகி மாவு போட்டு குக் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போது இந்த ராகி மாவு போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் டைம் எடுக்கும் இந்த ராகி மாவு வெந்து வரதுக்கு. இந்த மாதிரி ரெடியான பிறகு கையில் எடுத்து பாருங்கள். ஒட்டாத பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் அந்த வாட்டர் ரேஷியோ சொல்லியிருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 1.25 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம். நீங்கள் கரெக்டாக ரெடியான பிறகு கொஞ்சம் சூடு ஆகட்டும் சொல்லி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டை ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலை இருக்கக்கூடாது. அதே டைமில் தோல் எடுத்துக்கணும். 1-2 தோல் இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இந்த வேர்க்கடலையை கரெக்டாக 80 to 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உப்பு. அந்த உப்பு எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, அந்த இனிப்பு தன்மை எடுத்து கொடுக்கும். அதனால தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நெய் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எடுத்து அப்படியே மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறோம். எதுக்காக ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பிளெண்ட் பண்ணுறோன்னா, அந்த சக்கரையோட அளவு உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இனிப்பு தன்மை பாருங்கள். அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணினா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கெட்டியாக வரும். இதுக்கப்புறம் குக் பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை எடுத்து எப்படி நம்ம ஸ்டஃப் பண்ணி குக் பண்ணுறது பார்ப்போம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த மோல்டு, இந்த ஒரு மோல்டு தான் இருக்குது. அதனால் 2 நாளாக சேம் மோல்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனா ஷேப்பில் வேணும்னா நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மோல்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதிகமான நெய் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி முடித்த பிறகு ஒட்டாமல் அப்படியே தனியாக வரணும், ஷேப் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் நெய் கொஞ்சமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதாவது குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ராகி மாவை 3 மோல்டு, அதாவது 3 லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, 3 இலை மாதிரி இருக்குல்ல, அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் சைடில் வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துருங்க. அதே டைமில் உள் பகுதியில் அதிகமான மாவு வேண்டாம், தேவையான அளவுக்கு வச்சுருங்க. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை ஸ்டஃபிங் இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு மேல் பகுதியும் திருப்பி அந்த கொழுக்கட்டை மாவு வச்சு பேக் பண்ணுறோம். பேக் பண்ணிட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ஃபினிஷிங்கோட ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அந்த கீ அப்ளை பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல, அதனால தான் கீ அப்ளை பண்ணியிருக்கோம்.
எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை மோல்டே இல்லை ஷெஃப், என்ன ஷெஃப் நீங்கள் டிசைனாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களே, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம நார்மலாக மாவு எடுத்த பிறகு ரவுண்டாக நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு நடுப்பகுதியில் அந்த ஸ்டஃபிங்கை வைக்கணும். இதை வச்ச பிறகு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் நடுப்பகுதியில் இருக்கும், வெளியே வராது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஸ்டீமர் எடுத்துங்க. அந்த ஸ்டீமரில் எப்போவுமே கொழுக்கட்டை குக் பண்ணும்போது தண்ணி நல்லா சூடாக்கணும், அதாவது நல்லா ஆவி வரணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு தட்டு போடுங்க. வீட்டில் எதுனா துணி இருந்ததுன்னா, காட்டன் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் துணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை இலை, வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலை வச்ச பிறகு 1 by 1 வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸ்டீம் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால், குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் குக் பண்ணணும். ஏங்கிட்டா ஏற்கனவே நம்ம குக் பண்ண அந்த கொழுக்கட்டை மாவை எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஒரு கொழுக்கட்டை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன். அந்த ஸ்டஃபிங் உள்ளே எப்படி இருக்கும், அந்த மாவு எப்படி நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து சூப்பரான கோக்னட் பர்ஃபி. கோக்னட் பர்ஃபினா ரெகுலராக பண்ணுற ஸ்டைலில் மலை கோக்னட் பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர், டெசிகேட்டட் கோக்னட் 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன். இதுதாங்க கோக்னட் மலாய் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக நெய் போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டால் போதும். அதே டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த டெசிகேட்டட் கோகனட், அதாவது ட்ரை திருவிய தேங்காய் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காஞ்ச தேங்காய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காவே இல்லை, அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு பண்ணலாமா கேட்டால் பண்ணலாம். ஆனால் தேங்காவை எந்த அளவுக்கு பொடிசாக திருவிட்டு இதே மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் எதுக்காக இந்த ட்ரை கோகனட்டை லைட்டாக வறுக்கிறீங்க கேட்டிங்கன்னா, இந்த ட்ரை கோகனட்டை நீங்கள் இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போது இந்த தேங்காவை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். அதே டைமில் கலர் மாறுறது கொஞ்சம் ஒரு 10% அளவுக்கு கலர் மாறி இருக்கும். அதுக்கு பிறகு அப்படியே எடுத்து நீங்கள் தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அடுத்தது பால். இந்த ஃபுல் ஃபேட் மில்க்கை எப்படி நீங்கள் வீட்டில் பால்கோவா பண்ணீங்களோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பால்கோவா எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ், இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான மெத்தடில் சொல்லித்தரேன். அதாவது எப்படி ஒரு ஸ்வீட் கடையில் போனால் இந்த பால்கோவா பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இந்த பாலை ஜஸ்ட் ஒரு கொதி வரும், அதாவது 1லேருந்து 2 வாட்டி கொதிக்க விடலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாலில் எப்படி வினிகர் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது திரிஞ்சு வர பால் அப்படியே பொடிசாக உடைஞ்சி வரும். இந்த மாதிரி தான் வரணும். வேணும்னா திருப்பி கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணி ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எடுத்த உடனே வினிகர் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா பால் தனியாக போயிடும், தண்ணி தனியாக போயிடும். அப்படி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதே டைமில் டெக்ஸ்சர் கொடுக்காது. இப்போது திரிஞ்சு வந்த பாலை குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சக்கரை ஆட் பண்ணுறோம். சக்கரை போட்டோன்னே திருப்பி டைலூட் ஆகும், அதாவது கொஞ்சம் லூஸ் ஆகும்னு சொல்கிறேன். அந்த சக்கரை போட்ட பிறகு திருப்பி குக் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்சர் வரும். ஏங்கிட்டனா அந்த சக்கரை வந்து கேரமல் ஆகும். கேரமல் ஆகும்போது அந்த பாலும் சக்கரையும் சேர்ந்து குக் பண்ணும்போது ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் வரல. அந்த டைமில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் போட்டிருக்கோம், வாசனைக்காக ஏலக்காய் பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது உதிரியாக வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்த பிறகு நெய் ஆட் பண்ணுறோம். நெய் நான் சொன்ன குவான்டிட்டியை ஒரே டைமில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோகனட், பால், நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு கெட்டியான டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அதே டைமில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கலரும் கொஞ்சம் லைட்டாக 5% மாறி இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா ஒட்டாமல் வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை அப்படி இந்த ட்ரேயில் போட்ட பிறகு ஈவன் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் டைம் விடுங்க. 1/2 மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் டைம் விடலாம். அப்போ தான் செட் ஆகி வரும்.
அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் கீழ் பகுதியை அப்படியே காட்டுங்க. ஏன் கேட்டேன்னா அந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆனால் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண முடியும். இதுக்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சில்லு லீஃப் கிடைக்கும். அந்த லீஃப் அப்படி லைட்டாக மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணலாம், டைமண்டாக கட் பண்ணலாம், இல்லை ரஃபாக கட் பண்ணிவிடும் நீங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மலை பர்ஃபி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பர்ஃபி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. இன்றைக்கி நல்ல ஒரு ரிச்சான ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ராகி கொழுக்கட்டை ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் மலை பர்ஃபி. இப்போ பார்த்தீங்களா 1 by 1 ஈஸியாக வருதா? இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் வரல சொல்லிட்டு கவலைப்படணும்னா 2 முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உடச்சா எப்படி இருக்குது? நல்லா ஜூஸியாக இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது. இதை தொடர்ந்து ஒரு காரசாரமான ஒரு காரா பூந்தி, ஸ்பெஷல் காரா பூந்தி சொல்லலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கடலை மாவு 150 கிராம், அவுல் 50 கிராம், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த திராட்சை 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 6லேருந்து 8 பல்லு, குக்கிங் சோடா சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த காரா பூந்தியை எப்படி கரெக்டாக மாவு மிக்ஸ் பண்ணுறது, அதே டைமில் தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ணி பூந்தி நல்லா ரவுண்டாக எடுத்துன்னு வரதுலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி மாவாக இருக்கணும். ரெடிமேட் பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வீட்லேயே அரைச்ச மாவு தான் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா பாக்கெட் மாவில் அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் எதிர்பார்க்குற குவாலிட்டி கிடைக்காது. அதனால தான் கடலை மாவை மாவு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது குக்கிங் சோடா போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த கடலை மாவில் உப்பு போட்டதுனால உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணல. குக்கிங் சோடா சிறிதளவு கொஞ்சமாக போடுங்க. அதிகமான குவான்டிட்டி போட்டாலும் உருண்டை பூந்தி வராது. இதுக்கப்புறம் தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 225லேருந்து 250 ml தண்ணி ஊற்றலாம். நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது லம்ஸ் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களோட 5 விரலை எடுத்து நீங்கள் விட்டிங்கன்னா மாவு தண்ணி மாதிரி அப்படியே இறணும். கரெக்டான ரேஷியோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பூந்தி நல்லா வரும். இப்போ இந்த எண்ணெய் கடை இருக்குல்ல, கொஞ்சமான எண்ணெய் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணால் பூந்தி தனித்தனியாக உருண்டையாக ரவுண்டாக வராது. அதனால தான் எந்த கடாய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கணும். இதுக்கு பிறகு இந்த ஜார்னியில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஊற்றின பிறகு தட்டக்கூடாது. அந்த மாவு அப்படியே கீழே இறங்கும். அப்போ தான் ரவுண்டாக வரும். கொஞ்சம் லைட்டாக மாவு கம்மியான பிறகு, அதாவது கடைசி ஸ்டேஜில் லைட்டாக தட்டலாம். ஒன்றும் தவறுதில்லை. எடுத்த உடனே தட்டக்கூடாது சொல்கிறேன். இதுக்கு பிறகு அப்படியே பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கரெக்டான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி செகண்ட் டைம் பூந்தி ஃப்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஜார்னி இருக்குல்ல, அந்த ஜார்னியை அடிப்பகுதியை தொடச்சிட்டு திருப்பி மாவு ஊற்றி ஃப்ரை பண்ணினா ரவுண்டாக வரும். ஸோ சின்ன விஷயம் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தி அப்படியே இன்னொரு ட்ரேயில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க முந்திரி பருப்பு மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். எப்போவுமே முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணும்போது ஒரு சின்ன ஜாரில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அது மாதிரி தான் காஞ்ச திராட்சையும். நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் கடையில் போட்டினா ஒன்று ஒரு சைடில் போய்டும். அதனால தான் இந்த மாதிரி ஜாரில் வச்சு ஃப்ரை பண்ண சொல்கிறேன். வேர்க்கடலை தோலோடு இருக்க வேர்க்கடலை போடுறோம். பச்சை வேர்க்கடலை நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்த வேர்க்கடலை நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இதை ஞாபகத்தில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை ஃப்ரை பண்ணியிருக்கோம். அவல் ஒரு கைப்பிடி அவல், அதாவது நான் சொன்ன குவான்டிட்டி அவலை டேரெக்டாக எண்ணெய் கடாயில் போடுங்க. எண்ணெயில் போடும்போது மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தேன்னா அந்த அவல் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இந்த மாதிரி வரும். வந்த பிறகு அப்படியே எடுத்து அந்த பூந்தியில் போட்டுருங்க. இதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு கொஞ்சம் லைட்டாக தோலோட ஒன்றும் பாதியாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. சில பேர் பூண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி முழுசாக போடுவாங்க. நீங்கள் இது மாதிரி இடித்த பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனைக்காக. இதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரை பவுடர் நீங்கள் மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போடுங்க. காரத்துக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் காரா பூந்தி ரெடி. இன்றைக்கி ரெகுலராக ஸ்டைலில் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த காரா பூந்தி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ராகி கொழுக்கட்டை, மலை கோகனட் பர்ஃபி, காரா பூந்தி ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.